இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பஸ் வர மாட்டேதே. எப்பந்தான் அப்பனா சுந்தரோட ஊருக்கு போறது? ஆமா ஆமா, நம்மளும் ரொம்ப நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் வரவே மாட்டேது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். வந்துருச்சு போயிடுச்சு. வா, அதை போய் பிடிக்கலாம். சரி சரி, சீக்கிரம் போ போ போ. பஸ்ஸை தேடி ஓடி வந்தோம். கடைசியில பஸ் எங்கேயோ போயிடுச்சு. நம்ம இப்போ எங்க இருக்கோம்? இது சுந்தர ஊரோட பக்கத்து ஊரு. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனா போடும். சுந்தரோட ஊருக்கு போயிடலாம். உனக்கு வழி தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். வா போலாம். சரி வா போலாம். எங்கெங்கயோ கூத்திட்டு வந்து கடைசியில இங்க நிப்பாத்திருக்க. இது எந்த ஊருன்னு தெரியுமா? இதான் சுந்தர் ஊரு. என்ன வீடுன்னு தெரியலையே. சரி, அங்க ஏதோ ஒரு தாத்தா வராரு, அவர்கிட்ட கேட்போம். ஹாய் தாத்தா. சொல்லுதா தம்பி. இந்த ஊர்ல சுந்தரோட வீடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது நீ நினைக்கிற மாதிரி சின்ன ஊர்லாம் கிடையாது, பெரிய ஊர். இங்க நிறைய சுந்தர் இருக்கான். எந்த சுந்தர் நீ சொல்ற எனக்கு புரியலையே. அடையாளம் ஏதாவது தெரிஞ்சா சொல்லு பாப்போம். அடையாளமா? அந்த அரமண்டிக்கெல்லாம் நம்ம என்ன அடையாளம் சொல்ல? அது அடையாளம் முடி கொஞ்சம் நேரா நட்டுக்குது நிற்கும், கொஞ்சம் குட்டையா இருப்பான். எல்லாத்துக்குமே முடி நேரா நத்துக்கிட்டு தான் நிற்கும். இப்போ பாரு, ஏன் முடியோ முடி எல்லா முடியும் நத்துக்கிட்டு தான் நிற்குது. இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது சொல்லுப்பா. இல்ல தாத்தா, இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் முடி அப்படியே, அவன் முடிய அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ண மாதிரி இழுத்து வச்சிருப்பான். இப்போ புரியுதா? எனக்கு அந்த மாதிரி 2 பேர் இந்த ஊர்ல தெரியும். அதுல ஒருத்தன் அரவக்காடு, இன்னொருத்தன் காவக்காடு. இவங்க 2 பேர்ல என்ன வேக்காடு நீ தேட வந்திருக்க? அந்த அரவக்காடு தான் நாங்க தேடி வந்திருக்கோம். அவனுக்கெல்லாம் இவ்வளோ பில்டப் தேவையே இல்லை. ஓ, அந்த அரவக்காடியா நீங்க தேடி வந்திருக்கீங்க? அவனுக்காக அங்கிருந்து வந்திருக்கீங்களே, கூப்பிட்டா அவனே வந்திருப்பான். சரி, அவன் வீட காட்டுறேன். சுந்தர், அதோ அங்க ஒரு காப்பி கலர் வீடு இருக்கு பாத்தீங்களா? அங்கதான் சுந்தரோட வீடு இருக்கு. எங்க? எனக்கு கண்ணு தெரியலையே. டேய், அறிவில்லாத டாமு, அங்கதானே இருக்கு காப்பி கலர் வீடு. உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? மாடல் வீடே அதான், உனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்றேன். ஆமா ஆமா, பார்த்தேன். சரிப்பா, என்னைய ஆள விடுங்க, நான் போறேன். என்கிட்ட ஒரு செம்ம பிளான் இருக்கு, நீ கேட்டு பாரு ராணி. சொல்லு. அது என்னன்னா, அவனோட வீடு இருக்கு பத்தியா, அவன் வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போய் நம்ம பார்ப்போம் சுந்தர் இருக்கிறானான்னு. அது எப்படி பண்றது தானே? இல்ல, அவன் ஒரு வேளை இருந்தானா அவன்கிட்ட நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம வந்ததே அவனுக்கு தெரியக்கூடாது. அவன் ஒரு வேளை இல்லைன்னா அவன் வீட்டு மேலே திங்ஸ்லாம் வைக்க ஒரு ஷெல்ஃபு வச்சிருப்பாங்கல்ல. ஆமா, எல்லா வீட்லயும் இருக்கும். அதுக்கு இப்போ என்ன? அதுல நம்ம ஏறி உட்காந்து ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அவன் அந்த ரூம்குள்ள என்டர் ஆகும்போது அந்த தண்ணியை அவன் மண்டையிலேயே ஊட்டிடலாம். வாவ், சூப்பர் பிளான் ஆயிருக்கு. இத பண்ணலாம் ஜோலி. பாத்தியா ஐயாவோட பிளான? சரி, நம்ம ஸ்லோவா நடந்து போய் சுந்தர் இருக்கானான்னு பார்ப்போம். அவன் நம்மளை பார்த்துடவே கூடாது. அவன் நம்மளை பார்த்துட்டான்னா அவ்வளவுதான், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸ்லோவா போலாம். வா. எஸ், நம்ம நினைச்ச மாதிரியே சுந்தர் இங்க இல்ல. கட்டாத, சுந்தர் வந்துட போறான். ஃபர்ஸ்ட் நம்ம வேலையை பார்க்கலாம். உங்க அம்மா என்னன்னு தெரியலையே. உங்க அம்மாவும் சுந்தரும் கடைக்கு போயிருக்காங்க. சூப்பர் டூப்பர் தான். அப்போ சரி, மொக்க டைலாக் பேசுறது விட்டு வேலையை பார்க்கலாம். எப்படியோ உன்னால பிராங்க் எல்லாம் பண்ண முடியாது, உளறிடுவேன். அதுக்கு நானே மேலே ஏறி தண்ணி ஊத்துறேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் பண்ணுவேன். இவன் கட்டி ஊரையே கூட்டிடுவான் போல. சரி, நம்மளே கீழே இருந்து சுந்தர மேனேஜ் பண்ணுவோம். மேலே ஏறு போ. மேல நான் ஹைட்டா இருக்கறனால ஏற முடியல, நீயே ஏறு. இததான் அப்பவே சொன்னேன், நானே ஏறேன். ஜாலி சுந்தர பிராங்க் பண்ண போறேன். சரி, சீக்கிரம் எடுத்து கொடு. தண்ணி பக்கெட் எடுத்து கொடு. கொடுக்குறேன். சரி, இந்தா புடி. பிடிச்சிட்டேன். சுந்தர் வந்தா மட்டும் சொல்லு. டேய் சுந்தரு, முந்தானே தானே பார்த்தோம்.
அதுவும் பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. சரி, ராணி வரலையா? அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வரல. சொல்லி சொல்லி சொல்லி. யார் அது பள்ளி மாதிரி கத்துறது? அது வேற யாரும் இல்லை, நம்ம ராணி தான். என்னது ராணியா? நீ தானே வரலன்னு சொன்ன. இல்ல இல்ல, வாய் தவறி ராணின்னு சொல்லிட்டேன். ராணி இல்ல, பள்ளி தான் கத்திருச்சு போல. ஏய் ராணி கத்தாத. சரி சரி, விடு விடு. நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க. சோஃபால உட்காரு. இன்னைக்கு ஈவினிங் நான் கிளம்பிடுவேன். அதனால நீ அந்த ஃபயர் இருக்கு பத்தியா, அது பக்கத்துல நெல்லு. ஒரே ஒரு போட்டோ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதிசயமா போட்டோ எல்லாம் எடுக்கிற. அதெல்லாம் எடுக்க தேவையே இல்ல. நம்ம விளையாடலாம். ஆனா ஈவினிங் கிளம்பிடுவேன்னு சொல்றல்ல, அப்ப நம்மளால விளையாடவே முடியாது. இல்ல இல்ல, இந்த போட்டோ எடுத்தா ஞாபகார்த்தமா இருக்கும்ல. சரி, நீ சொல்ற, நான் நிக்கிறேன். எங்க நிக்கணும்னு சொல்லு. இங்க நிக்கட்டுமா? அங்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த ஃபயருக்கு நேரா நெல்லு போடும். ஏன் அங்கேயே நிக்க சொல்ற? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன, யாரது காலும் இங்க இருக்கு என் மண்டையில? யாரது? பள்ளி மண்டையில விழுந்துச்சோ? இல்ல இல்ல, பள்ளி எல்லாம் ஒன்றும் மண்டையில இல்ல, தூசி தான் மண்டையில இருக்கு. ராணி காலை எடு. இரு எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சைடா நிக்கிறியா? என்னமோ சரியில்லை. கரெக்டா இங்க நிக்க சொல்றானே. ராணி சீக்கிரம் தண்ணிய ஊத்து, தவுத்து பண்றோம். அப்பல இருந்து ஏன்னு சொல்லிட்டு இருக்கியே, ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க? சீக்கிரம் தண்ணிய ஊத்தி தோல. தண்ணி ஊத்தணுமா? இப்போ தெரியும் பாரு. தண்ணி ஊத்த போறேன். என்ன திடீர்னு மழை பெய்யுது? மழையெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ராணி மேல இருந்து தண்ணி ஊத்துறா. என்னது தண்ணி ஊத்துறாளா? ஆமா ஆமா. நான் போய் குளிச்சிட்டு புது Dress மாத்துறேன். அதுக்கு அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். செம்ம காமெடியில. ஆமா டாமு, நீ கொடுத்த பிளான்னா சும்மாவா? சரி கீழே இறங்கு. இரு இரு இறங்குறேன். குடிக்க போறேன் குடிக்க போறேன் குடிக்க போறேன். அம்மே வலிக்குது. நீயுமா அங்க போய் மூஞ்சி கழுவிட்டு வா, சரியாயிரும். உன் பேச்சுக்கு தான் சொல்லலாம். இப்போ 2 பேரும் சேர்ந்து நீ அடிக்க போறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு சுந்தர் நல்லா ஆடி ஆடி. அடிக்கிற ராணி, நீ ஆடி. ஐயோ அடிக்கிறாங்களே, வலி தாங்க முடியலையே, நான் ஓதுறேன்பா. விட மாட்டேன்.